இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் இலக்கியங்களை நான் கற்பது பின்பற்றி வாழத்தான் என்று பேச வருகிறார்கள். வாங்க. செந்தமிழை உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அருமையாக விருதுநகர் மாவட்டத்தில் 4வது ஆண்டாக மிகச்சிறப்பாக புத்தக திருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய, அதை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்தினுடைய ஆட்சியர் உள்ளிட்ட அத்தனை பேரையும் நான் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன். பெண்களுக்கு இயல்பாகவே ஒரு தன்மை உண்டு. என்னதான் புகுந்த வீட்டில் எவ்வளவு நல்லா இருந்துட்டா கூட பிறந்த வீட்டின் பெருமை பேசுவதிலே ஒரு தனி சுகமும் சுவாரஸ்யமும் பெருமையும் இருக்கிறது. அந்த வகையிலே நான் விருதுநகர் மாவட்டக்காரி என்பதிலே மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் சுவாரஸ்யம் அடைகிறேன். புகுந்த விடா பிறந்த விடா ரெண்டுமே இங்கதான். விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. என்னுடைய முன்னாடி உட்கார்ந்துக்கூடிய என்னுடைய நண்பர்கள், என்னோடு வேலை செய்யக்கூடியவர்கள், எங்கள் ஊர் மருத்துவர் திரு காளிராஜ் ஐயா, பார்க்கும் இடமெல்லாம் முத்துராஜ் அண்ணன், தம்பி வெற்றி, பார்ப்பவர்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் சற்று பயமாக இருக்கிறது. பயப்படாதீங்க, அதே பணம் தான் தருவேன். ஐயா, ரொம்ப அழகா ஒரு விஷயம். புத்தக கண்காட்சிக்குள்ள ஒரு நூல் மானம் காக்கும், ஒரு நூல் மனம் காக்கும். மானம் காக்கக்கூடியது பருத்தி நூல், மனத்தை காக்கக்கூடியது இதோ இந்த புத்தகங்கள். இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலைகளை பார்த்து இந்த ஒரு வாரம் 10 நாள் இந்த கண்காட்சியை நடத்துவதற்கு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீம் இருக்குல்ல, மாவட்ட ஆட்சியரின் கீழே இருந்த ஒரு டீம் எத்தனை இரவு பகல் இங்கே உழைச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை வேலைகள் கிரமமாக நடந்திருக்கு தெரியுமா? எத்தனை நாள் உறங்காம இருந்திருக்காங்க தெரியுமா? கூப்பிட்டு வந்தவங்க எத்தனை பேர்னா கூப்பிடாமலே வந்தது மழைதான். ஆனா அதுக்கு அவங்க கவலைப்படல, நீ பாமகளை பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுல அந்த புத்தக கண்காட்சிக்குள்ள விறுவிறுன்னு உள்ள வந்து, நான் பேரை கடைசியா சொல்றேன், அந்த தம்பி யாருன்னு, விறுவிறுன்னு உள்ள வந்து அந்த முன்னாடி இருக்க புக்ஸா அடிக்கிறா, நல்லா இருக்கலாம், அங்கே 2 செல்ஃபி, இந்த அந்த பக்கம் நின்று நம்ம முதல்வர் ஐயா அவங்கெல்லாம் இருக்காங்க, அங்கே 2 செல்ஃபி, ஃபுட் கோர்ட் எங்க மாப்பிள்ள இருக்குன்னு கேட்டு அங்க போய் ஒரு டீ ஒரு பக்கோட அதெல்லாம் தின்னுட்டு அப்புறம் பட்டிமன்றமா ஐயா இருங்க ஞான சம்பந்தனையா கூட ஒரு செல்ஃபி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேர் தினேஷா தான் இருக்கணும். எப்படி நான் விளக்கம் சொல்றது? புத்தகங்கள் என்பது புரட்டி போடும். அவர் படித்தவர், ஆசிரியர், அவரை அறியாமல் ஆரம்பிக்கிறார். இப்படி 100 புத்தகங்களை நீங்கள் படித்தீர்கள் என்றால் நீங்கள் 101 புத்தகம், 101வது புத்தகம் நீங்கள் தான் என்று சொல்லிட்டு தான் தம்பி சொல்றாரு. என்னத்தை அவர் பொண்ணு பார்த்த கதையை சொல்றாரு. எப்ப உனக்கு கன்னத்துல குழி விழுகிற மாதிரி பொண்ணு வேணும்னா பல்லு விழுந்தா ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும்ல. எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் 80வது வயசுல 2 கண்ணத்துலயும் குழி, ஒரு கைப்பிடி அரிசி போடலாமியா? போடலாம். நீங்க வாலி சொன்ன மாதிரி இப்படி தம்பி, உருவம் பேசப்படக்கூடாது. ஒரு மனிதனுடைய உயர்ந்த செயல்கள் மட்டும்தான் பேசப்பட வேண்டும். அப்ப கல்யாணம் பண்ணும்போது எல்லா பொண்ணும் அழகா தான் இருப்பா. ஒரு குழந்தை பத்த பிறகு, இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு, ஒரு பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நீ அங்க வந்து பாரதிதாசனுடைய கவிதைகளை படித்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய முதியோர் காதலை படித்து பாருங்கள். அவ வந்து சில்லு இஞ்சி மாதிரி இல்ல இடுப்பு, சுக்குமார் இருக்கு இப்ப பாட்டிக்கு, காய்ந்த புட்கட்டு, அவள் இருக்கின்றாள் ஒன்றே எனக்கு இன்பம்னு சொன்னார் பாத்தீங்களா? தண்ணி வேணும்னு கேட்கிறாரு. இத படிச்சா இத பின்பற்றணும். திண்ணையில படுத்திருக்காரு தாத்தா. கிளவி உள்ள இருக்காளா? ஒரு செம்பு தண்ணி வேணும், கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும். உன்னை பேரை வந்து சொல்றான், இத்தனை பேர் இருக்கும், உனக்கு கிளவிதான் தண்ணி கொண்டு கொடுக்கணுமா? நீங்க முதியோர் காதல படிச்சுட்டு எதை பின்பற்றணும்னா படிச்சுட்டு கை தட்டிட்டு ரசிச்சுட்டு ஆஹா பாரதிதாசனுடைய கவிதை வரிகள் என்பது இல்லை நண்பர்களே. இலக்கியம் என்பது பின்பற்றப்பட வேண்டியது. தலைப்பு அழகா கொடுத்துக்கிறாங்க எங்களுடைய மாவட்டத்துல. இலக்கியங்கள் பின்பற்றவா இன்புறவான்னு கேட்கல, இலக்கியங்களை கற்பது என்ற சொல் அங்கே இருக்கிறது. கற்பது என்பது பின்பற்றத்தான், மகிழ்ந்து விட்டு போக மட்டும் இல்ல. கிளவியை கொண்டு வா, அவதான் தண்ணி கொண்டு வரணும், வெண்ணி கொண்டு வரணும், வம்பு கட்டுறாரு தாத்தா. பேரை மயிரா, மூத்த பேரை அப்பா சொல்றாரு. ஏலே அவர் நடக்க முடியுதா, அவளுக்கு நிக்க முடியுதான்னு எனக்கு எப்படிலே தெரியும்? அவ ஒரு செம்பு தண்ணிய கொடுத்தாதாடா நல்லா இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்ணு தெரியல தம்பி, தாத்தாவுக்கு கண்ணு தெரியல சரியா, காதும் கேட்க மாட்டேங்குது சாமி. கிளவி பக்கத்துல வந்துட்டானா அவன் நல்லா இருக்கான்னு நினைச்சேன்னா அது போதுங்கிறாரு பாத்தீங்களா?
வேற ஒண்ணும் வேண்டாம். வேற என்ன வேணும்? அங்க இருந்து வந்து சொல்றாரு, தம்பி கருவாச்சி காவியத்தை பார்க்கிறீர்களா? இத்தனை மருத்துவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவள் பிள்ளையை பெற்று பன்னரவாளால் தொப்புள் கொடி படிக்கும் போது இப்பயும் இருக்கு, இப்பயும் இருக்கு. கரிசல் இலக்கிய வட்டாரம் என்பது எங்களுடைய மாவட்டத்துக்கே சொந்தமானது. டெல்டா மாதிரி காவிரி பகுதிகள்ல தண்ணி நிறைய வந்தா தள்ளாடும் பயிர், தண்ணியே இல்லைன்னா வாடும். நாங்க அப்படி இல்லை, எவ்வளவு மழை பெஞ்சாலும் வாங்குவோம், தண்ணியே இல்லைனாலும் தாங்குவோம். நாங்க கரிசல், கரிசல் இலக்கியம். கீரா எழுதியிருக்கிறாரு, ஆதிநாராயணன். திடீர்னு கீரா முரான்னா ஒண்ணும் புரியாது. அதுதான் எங்க ஏரியாக்காரர் சந்தோஷம் கூப்பிடுறீங்க. ஆமா, ஐயா சொல்றாரு ஒரு இடத்துல, கோவல்லபுரத்து மக்கள் என்ற ஒரு இடத்துல வட்டார வழக்கு விஷயங்களை சொல்றாருங்க. அவர் என்ன பண்ற, நீங்க இப்ப சொல்றீங்க கை கழுவிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு, இல்லைங்க, அருகு பறிச்சுக்கிட்டு இருக்கவங்க அப்படியே பசிச்ச உடனே சாப்பிட வருவாங்களாம். எப்படி கை கழுவாங்க தெரியுமா? அப்படியே அந்த கரம்ப மண்ணுல 2 தேய்ச்சிட்டு, கரிசல் அந்த கருப்பா இருக்கு முதல்ல கரிச காட்டு மண்ணு, அதுல தேய்ச்சி அப்படி தட்டிட்டு கலையத்துல இருக்க கஞ்சியை அப்படி ஒரு சுத்திட்டு குடிச்சிட்டு ஒரு கடலை துவையிலையோ ஒரு கொஞ்சோண்டு கருவாடையோ எடுத்துக்கிடுவாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. அங்க போயிட்டு வரும்போது யாரோ ஒருத்தர் மயங்கி கிடக்கிறாரு. ஏப்பா என்ன செய்யுது? குடிங்கிறாரு. இந்த அண்ணமையாங்கிற ஒருத்தர் குடிங்கிறாரு. ஒரு இலக்கியம் மனதோடு பேசுகிறது நண்பர்களே. அப்ப வாங்கிட்டு அவர் நடுங்கு கை, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு போல, குடிக்கும் போது சிந்துன்னு பயப்படுறாரு. அவர் சொல்ற, வாயில கடிச்சு குடியப்பா. இந்த ஒற்றை சொல்ல இருக்குது பாத்தீங்களா, வாழ்க்கை மொத்தத்தையும் விளக்கிடும் நண்பர்களே. நல்லா கடிச்சு குடிப்பா. குடிக்கிறதுல என்னப்பா இருக்கு? குடி, முதல்ல நீத்து பாகமா குடி. நல்லா குடிச்சு முடிச்சவனே கீழே மகிழி இருக்கும். மகிழினா என்னன்னா அந்த பழைய சொத்துல அடியில இருக்க மண்டி, அது தர்ற சுகம் இருக்குது பாத்தீங்களா, அது வேற எதுவும் இல்லைங்க. ஒரு இலக்கியத்தை படித்தவுடன் அது மனசுக்குள் பேசணும். பையன் வந்து கேட்கிறான், நைட்டு என்னம்மா சாப்பாடு? அம்மா சொல்றா, கஞ்சியும் கடலை துவையலும். எனக்கு அது வேண்டாம். சாப்பிடாம பட்டினியா படுனாயி. எதுக்கு கஞ்சி போட்ட? உங்க ஐயாவுக்கு காய்ச்சல், வீட்டுல எல்லாருக்கும் இன்னைக்கு கஞ்சி தான். ரொம்ப அடம் பிடிச்ச, காலையில கவசுர குடிநீர் கொடுத்துருவேன். காளிராஜையா இலவசமா 1 பாக்கெட் கொடுத்துருக்காரு, மெயினா உனக்கு தான் ஊத்த சொல்லியிருக்காருன்றா அம்மா. நீங்க இந்த வாழ்வியல் இலக்கியங்கள் இருக்குது பாத்தீங்களா, அது நம்மளுடைய வாழ்க்கையோடு பயணப்பட்டு கொண்டே இருக்கணும். விருதுநகர் மாவட்டத்தில் நிக்கிறோம். பெருந்தலைவர் காமராசரை தந்த இந்த புண்ணிய பூமி தவப்புதல்வரை தந்திருக்கிறது. மிக ஆகச்சிறந்த மனிதர். சின்ன சின்ன விஷயங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அதுல இருந்து பிள்ளை ஒரு நீதி எடுத்துக்கிடும் இல்லையா? ஒரு 9 வயதானவர் மேடையில பேசுறாரு. கர்மவீரர் காமராசர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர்றாரு. ராமநாதபுரம் பக்கம் போறாரு. இன்னும் நான் வர்றதுக்குள்ள யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு, இது யாருன்னு, ரொம்ப சின்ன பயலா தெரியுறேன்னு அப்படின்னாரு. நல்லா பேசுவாங்க, தலைவர் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் பேசட்டும், நாங்க தான் கூட்டு வந்தோம் மதுரையில இருந்து எப்படி வந்தான்? தனி கார். காசு எடுத்த கேள்வி அதுதான். 9 வயசு பையனை காசு கொடுத்து காரை அமர்த்தி, எந்த காசு? கட்சி காசு. எங்க இருந்து வந்துச்சு? கணக்கு கேட்கிற இது இருக்குது பாத்தீங்களா? சுத்தி இருக்கிறவங்க நடுங்கணுங்க ஒரு உயர் அதிகாரியை பார்த்து. அதுக்கு உதாரணமா இருக்காரு. போகும்போது நான் கூட்டு போறேன்னு. பெரியவங்க யாராவது வயசானவங்க இருந்தா அந்த கார்ல அவங்களை அனுப்புங்க. நான் சும்மா தானே போறேன். யாரு? முதலமைச்சர் கார்ல ஒரு 9 வயது மாணவரை ஏத்திக்கிட்டு ராமநாதபுரம் அவுட்டர் வந்தவனை இறங்க சொல்லி, என்ன படிக்கிற? ஐயா இந்த மாதிரி 6ஆம் கிளாஸ் ஏதோ சொல்றாரு. இதே வேலையா திடுறேன், நல்லா பேசுறேன்னு மேடையில் ஏற்றி விடுறாங்க, கை தட்டுறாங்க. விட்டு பொலேர்னு ஒரு அறை. காமராஜருடைய கைகள் சாமுத்திரிகா லட்சணப்படி கீழே போட்ட முழங்கால தாண்டி விழும். ராஜயோகம் உள்ள கை, கொடுத்து கொடுத்து மீண்டு போன கை. விட்டா எப்படி இருந்திருக்கும்? செவிழ் செவ்வங்குது. நையா அடிச்சிட்டீங்க. பிறகு என்ன? படிக்கிற வயசுல மேடையில் ஏறி பேசிக்கிட்டு தெரிவியோ, அதுவும் அரசியல் கூட்டங்கள்ல. சரி விடு, என்னைய பிடிக்குமா? நீங்க என்ன உயிரியா? என்ன படிக்கணும்னு நினைக்கிற? ஐயா நான் ஐஏஎஸ் படிக்கணுங்க ஐயா, ஆனா அதுக்கு நிறைய இங்கிலீஷ் படிக்கணுமா ஐயா? எனக்கு தமிழ் மட்டும்தான் ஐயா தெரியும். தமிழ்ல வடியப்பா. முதலில் வியாப்பா என்ற தேர்வை விருப்ப பாடம் தமிழிலே எடுத்து பாஸ் பண்ணது பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் என்று சொன்னால், மலையிட பெயர்கள் என்ற ஒரு ஆய்வு என்ற நூலை தர முடியும் என்றால், ஒடியா என்ற மாநிலத்தினுடைய செயலராக இருக்க முடியும் என்று சொன்னால், இன்றும் நீர் மேலாண்மையும் ஆராய்வு நூல்களையும் தந்து கொண்டிருக்க முடியும் என்று சொன்னால், இந்த தனி வரலாறு, இந்த தலைவர்களுடைய வரலாறு, இந்த தேசபந்து மைதானத்திலும் சூலக்கரமேட்டிலையும் 76 நாட்கள் இந்த மாகாணத்துக்கு தமிழ்நாடு தான் பேர் வைக்கணும்னு உயிரை விட்ட தியாகி சங்கரலிங்கனாருடைய
என்னுடைய கொள்கைகள் இப்படித்தான் கூர்மையாக இருக்க வேண்டும் என்று பின்பற்றுகினால்தான் அப்பதாப்பா அது வாழ்க்கை. உங்க பொண்ணு வாத்த கதையை என்கிட்ட சொல்லியிருந்தா கூட புலையர்னு சரி விடுங்கம்மா, ஒரு பொண்ணு தானே பார்த்தாரு, உங்களுக்கு எதுக்கு இப்படி போவா? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு சேனல் இருக்கு, அது வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் இந்த சேனலுக்கு பேரு தீயா இருக்கு. அந்த மாதிரி ஆளுகளை குபீர்னு கொண்டு போயிடலாம்ல, அதுக்காக பார்த்தேன். எங்க ஒரு 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 விஷயங்க, ஒரு இலக்கியம் இல்லை, நீங்க இலக்கிய இன்பம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இல்ல கம்பராமாயணத்துல இருக்கக்கூடிய கவிதை வரிகளை சொல்லும் போது சுகமா இல்லையா? கம்பனுடைய சொல்லலாடல்கள் கேட்பதற்கு அந்த ஒலி இன்பத்துல ஒரு சந்த நயம் கிடக்க சுகம் இல்லையா? தாம் சந்தம் தமிழுக்கு சொந்தம் என்று பாராட்டி குவிக்கிறான். வெய்யோ நொழி தன்மேனியின் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடன் இழையானோடும் போனான். ஐயோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகு என்பது ஒரு அழியா அழகுடையான் சொன்னானே கம்பன். இந்த வரிகளுக்கு ஈடு இணையான சந்த நயத்தை இன்பத்தை தரவே முடியாது. ஆனா ஐயோன்னு ஒரு வார்த்தையை போட்டார் பாத்தீங்களா? அழகுங்கிறது அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். குழந்தையில ஒரு அழகு, குமரியில ஒரு அழகு, வளர்ந்தப்பற ஒரு அழகு, கிழவியில ஒரு அழகு. ஆனா ராமனுடைய அழகு அழியவே இல்லைன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதுக்கு காரணம் கற்பிக்கிறான் கம்பன். அவன் மனித பண்பு நிறைந்தவனாக இருந்தான். அது பறவையா இருக்கட்டும், குரங்கா இருக்கட்டும், அரக்கனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது பாத்தீங்களா? அதுதான் அவன் அழகுக்கு காரணம் என்று காட்டுகிறான்ல, அதை எடுத்துக்கிடணும். தம்பி சொன்னாரு, எங்க அணியிலிருந்து வந்து பேசுறது தம்பி சொன்னாரு, காந்தியடிகள் எந்த கதையை எடுத்துக்கிட்டாராமா? ஹரிச்சந்திரன் இடத்துல இருந்து உண்மை. அப்ப நான் ஒரு தினேஷ் மாதிரியோ நம்ம அம்மா மாதிரியோ ஒருத்தர் பாடம் நடத்திட்டு கேட்கிறாரு, ஹரிச்சந்திரனுடைய நாடகத்தையும் நல்லா நடத்திட்டு இதுல இருந்து நீ என்ன தெரிந்து கொள்கிறாய்னா, அவசரத்துக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை அடகு வைக்கவோ விற்கவோ செஞ்சுக்கலாம் போலுக்க அப்படின்ட்டா எதுல போய் முடியுது? யோசிச்சு பாருங்க. எல்லாம் தானே ஹரிச்சந்திரனுடைய கதைகளுக்குள் எல்லாம் இருக்கிறது இல்லையா நண்பர்களே? ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு பண்ணுகிறேன். எதை பின்பற்ற வேண்டும், எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதிலே ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ஒரு ஆளுக்கு மீன் ரோஸ்ட் கொடுக்குறீங்க, மீன் குழம்பு கொடுக்குறீங்க, 1 கிலோ மீனை கொடுக்குறீங்கன்னா பெருசு இல்லை, அது எல்லாம் இன்பம். ஒரு ஆள் ஓசியா கொடுத்தா இன்பம், ஒரு ஆளே செஞ்சு கொடுத்தா இன்பம். ஆனா மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அது வாழ்நாள் இன்பம். அதைத்தான் இலக்கியங்கள் செய்ய வேண்டும். நான் என்னுடைய வகுப்பறையில ஒரு நாள் வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி நடத்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு சுதந்திர உணர்வும் தன்னுடைய நாட்டுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அதை எதிர்க்கக்கூடிய தைரியம் வேண்டும். மரம் என்ற சொல்லுக்கு மறுத்தல் என்று பொருள். எதிர்க்கணுமா? தைரியத்தையாக மறுப்பை காட்ட வேண்டும். அறம் என்ற சொல்லுக்கு அரு அம்மனுக்கு பொருள். எதையெல்லாம் விட்டுறமோ அதெல்லாம் விட்டுறணும் சொல்லிட்டு அதுல ரொம்ப ஹைலைட்டான விஷயம் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல சிவாஜி கணேசன் பேசின தனித்தமிழ் சொற்கள், முனைமுறியாத சொற்கள். நான் சொல்றேன், யாராவது தெரிஞ்சா சொல்லுங்களேன் அப்படின்னு. அதுல ஒருத்தர் உடனே ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, அது அழகா சொன்னான். பின்னாடி இந்த மாப்பிள்ளை டெஸ்க்னு இருக்கும், எல்லா பள்ளிக்கூடத்துலயும் எல்லா ஒப்பரையும் ஒரு மாப்பிள்ளை டெஸ்க் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த டெஸ்க்ல இருக்கவங்க எல்லாம் ஜெயிச்சிடுறாங்க. அவன் தான் உள்ளூர் வாசியா இருப்பான், அவன் தான் வந்து மூளை வழிந்த உடல்ல இடம் பெற்றிருக்கவே மாட்டான். ஓரத்துல அவன் பஜ்ஜி ஓட்டு அப்பா பார்த்து அம்மா பார்த்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்த்து ஆசிரியர் வந்தா வணக்கம் சொல்லி ஐயா வச்சு சாப்பிடுங்க ஐயான்னு சொல்லுவான். நல்லா படிக்கிற பையன் இதெல்லாம் செய்ய மாட்டானோன்னு எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். அவன் சிரிச்சான். நான் சொன்னேன், அவன் சும்மா விடக்கூடாது, மிகச்சிறைய சித்தரைக்குரியவன் அவன் எடுத்து வச்சிருக்கிறேன்னா. இல்லம்மா, சிவாஜி கணேசன் தான் வானம் பொழிகிறது பூமி விளைகிறதுன்னு சொன்னவர். இந்த படத்தை எழுதி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏரியா திருநெல்வேலிமா, அங்க அப்படியாமா சொல்லியிருப்பாங்க. ஏல நீ எதுக்குல இங்க வந்த, உனக்கு ஏமல நாங்க வாட்டி விடுக்கணும். வெள்ளக்காரன் பார்த்து ஏமல எதுக்குல வந்த? ஐயா ஜாக்சன் துறையை பார்த்து வானம் பொழியுதுல பூமி விளையுதுல, இல்ல நீ எங்க கூட காட்டுக்கிட்டு வந்தியோ, எங்க சொந்தக்கார பிள்ளைகளுக்கு எதுவும் மஞ்சள் அரைச்சியோ, எனக்கு என்னல செஞ்ச, எதுக்குல வட்டி கேட்க சேர்ப்பு அடிச்சிடும்ல, அதுவே செத்துருக்காங்க. எனக்கு என்ன சந்தோஷமா, இது புதிய சிந்தனை இல்லையா? மாணவர்களிடத்திலே இருக்கக்கூடிய தனித்திறனை தூக்குதா. நான் சொன்னேன், அப்புறம்டா நீ இதை சொல்லி சிரிக்கலடா, நீ உண்மையை சொல்றான்னு. ஏன்னா இது சினிமால சத்யராஜ் பேசுற வசனமா, டீச்சருக்கு இவ்வளவு அப்டேஷன் வேண்டியிருக்கு. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் வெறும் 24 மணி நேரம் தான் வித்தியாசம். இது ஒரு ஹைக்கு கவிதை. படிச்சுட்டு போயிடணும்ன்றதை பின்பற்ற வேண்டும் ஆசிரியர். என்ன பேசணும்னு உண்மையை சொல்லிடு. நான் விட மாட்டேன், நான் 30 வருஷமா டீச்சரா இருக்கேன். அவன் இதுல இது வேறையாங்க பயங்கரமா மாட்டேன், இதுல இது வேறையாவா, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையை சொல்லுது. இல்லம்மா, அந்த பக்கம் இருக்கிற அவர் வந்து கட்டபொம்மன் ஆக்கிருமா, அவர் தமிழ் தெரியாதாம்மா. பாட்டியா சொல்லியிருக்காரு, திருநெல்வேலி தமிழ்
சிவாஜி கணேசன் பேசின செந்தம் அப்புறம் நான் சொல்றேன், வானம் படி பூமியில பண்டி மீகையே மா ஐயால வரி நீ மாவோட சேனிக்கு ஒத்திவா நீர் பாத்திவா மன ஆட்டப்பட்டலுக்கு மஞ்சள் இறைச்சி இத்திவா నువ్వు మావన మరుందియ మానసట பண்ணாண்டா మీరు ஏயனா ஐயால வரி அப்படிதான் லெட்டர் பண்ணிட்டாயா. இது என்னம்மா அது? இது தெலுங்கியா? நானும் தலை ஆட்டிட்டு பார்த்துருக்கேன். சாக்சன் தர மாதிரி எந்த மொழியில பேசுறேன்னா அந்த ஆளு புரிய வருவது இல்லையா? அவன் இங்கிலீஷ்காரன். இல்லை, இது சுபாஷ் என்ன சொல்றானோ அதுதான் போய் ஜாக்சன் துறைக்கு போயிருக்கோம். அந்த இடத்திலே இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது என் மண்ணை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற சுதந்திரமும் வீரமும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும், வேற்றுமையில் ஒற்றுமைன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன். ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும், ஆசிரியராக பணி செய்யக்கூடாது நான் நினைக்கிறேன். ஆசிரியர் தமிழாசிரியர் நான் நினைக்கிறேன், ஆசிரியராக நான் பணி செய்யக்கூடாது, நான் ஆசிரியராக வாழ வேண்டும். இதை கொடுத்தது ஒரு அழகான கவிதை, ரொம்ப சின்ன கவிதை. எங்க ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு. சின்ன போட்டோ ஸ்டுடியோ, சின்ன கவர்னா அதுல ஒரு கவிதை எழுதிப்பாரு அண்ணன் ராஜா அண்ணன். ரொம்ப மகிழ்ச்சியோட பதிவு செய்யறேன். ஜோதி ஸ்டுடியோ ராஜா அண்ணன், எங்க டாக்டர் அம்மாவும் எங்க ஐயாவும் ஆமான்னு சொல்றாங்க பாருங்க. சின்ன கவர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னா என்ன இருக்கும் தெரியுமா ஐயா? தனிமை. யார் சொன்னது நான் தனியாக இருக்கிறேன் என்று? நான் என்னோடு நிம்மதியாக இருக்கிறேன். நான் என்னோடு நிம்மதியாக இருக்கிறேன். இது பாஸ்போர்ட் சைஸ். கொஞ்சம் பெரிய சைஸ்ல போட்டோ கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு கவிதை இருக்கும். அப்படியே நடந்து போய் நான் நிக்கிறேன், கரெக்டா அந்த ஆண்டாளமாங்கிறது பார்க்கலாம், சன்னதி முன்னாடி நிக்கிறேன். அந்த கவிதை அங்கே நிறுத்துது. ஏன்னா அவ சாமிங்கிறத தாண்டி பெண்பாட்டு கொண்டவன், மாலை கட்டி கொண்டவள், தன் மேனி வாசனையால் சீனிவாசனை மயக்கிய சூடி கொடுத்து சுடற்கொடி, அவள் பெண், அவள் ஆண்டாள் என்பதை காட்டும், அவள் தமிழை ஆண்டாள். கவிதை வாசிச்சு நான் முடிக்கிறேன். இந்த செய்தி இப்படி முடிக்கிறேன் என்னுடைய தலைப்பை. எனக்கு மழையில் நனைய பிடிக்கும், எனக்கு நாய்க்குட்டிக்கு முத்தம் கொடுக்க பிடிக்கும், எனக்கு பூனையோடு விளையாட பிடிக்கும், மிரட்டினால் நடிப்பேன், அடித்தால் அழுவேன், எனக்கு புரிந்தால் மட்டுமே படிப்பேன் என்று உங்களுக்கு தெரியுமா டீச்சர்? அவ்வளவுதாங்க அந்த கவிதை. இவ்வளவுதாங்க அந்த கவிதை. ஆசிரியராக நான் வேலை பார்க்க கூடாது, நான் ஆசிரியராக வாழ வேண்டும் என்று ஒரு சின்ன சிறு கவிதை ஒரு அட்டைப்படத்தில் இருந்தது. ஒரு கடலையை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் நம்மை மாற்றும் என்று சொன்னால் அதுதான் இங்கே தேவையாக இருக்கிறது. அதற்குத்தான் இத்தனை பேர் கூடியிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, சுட்ட வளம் வேண்டுமா சுடாத வளம் வேண்டுமா என்று கேட்டவனை அசால்ட்டா நினைச்சா கிளவி. ஆனா எடுத்து ஊதுன உடனே மேல இருந்து கேட்கிறான் சின்ன பையன், கிளவி பழம் சுடுதோ ஊதுற அப்படின்னு உடனே திரும்பி பார்த்தா இந்த அறிவின் உச்சம் கடவுளாக மட்டும்தான் இருக்க வேண்டும். எங்கே அறிவு இருக்கிறதோ, எங்கே ஞானம் இருக்கிறதோ, எங்கே நல்லவைகள் பின்பற்றப்படுகிறதோ அந்த இடம் மட்டும்தான் கோவிலாக இருக்க முடியும். 4ஆம் ஆண்டு இந்த கோவில் திருவிழாவுக்கு எங்களை அழைத்து போற்றிய அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. மிக அழகாக எதுக்காக நாம பின்பற்றி வாழ வேண்டுங்கிறதுக்கு ஒரே வரியில் சொல்லிட்டாங்க, நான் ஆசிரியராக வாழ வேண்டும் அப்படின்னாங்க. இப்போ சொல்லுவோம்ல, படித்த ஆசிரியர்கிட்ட படிக்கிறதுங்கிறது ஒரு வகை, படிச்சுட்டே இருக்க ஆசிரியர்கிட்ட படிக்கிறதுங்கிறது ஒரு வகை. அதே போல வாழ்க்கை முழுவதும் ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னா அதுக்கு என்ன அறிவு வேணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா சொன்னாங்க. இன்னொன்று, வட்டார வழக்கு சொல்ல பயன்படுத்துகிறப்ப எவ்வளோ இனிமையாக இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, சாப்பாடு தொட்டுக்கிற என்ன இருக்குங்க அப்படிமோ, சில ஊரில் கடிச்சுக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதெல்லாம் சுத்தமாக காணும். சைட் டிஷ் இல்லையான்னு கேட்குறாங்க. ஐயோ இது என்னடா இப்படி கேட்டு தொலைகிறாங்க, இது எதுக்கு கேட்குறான்னு நமக்கு தெரியல. அப்போ முதல்ல மெயின் டிஷ் என்ன கேட்குறான்னு நமக்கு பயமாக இருக்கு. இதை வச்சு அதை யோசிக்க வேண்டியிருக்குல்ல. அப்போ அதை சொல்கிற போதே நமக்கு பசிக்கணுங்க. அந்த கடலை துவையலும் கஞ்சியும் அது மகிழியா, அது மேலே மிதக்கிறது, உள்ள மேலே இருக்க தண்ணி தண்ணியா, உள்ள மகிழியா, பேச பேச பசிக்குதுமா, அது வேற. இதுதான் இலக்கியத்தோட தன்மை. படைப்பாளி எழுதுகிற போது அவருக்கு ஏற்படுகிற உணர்வு
படிக்கிறவனுக்கும் ஏற்பட வேண்டும், அதை சொல்லுகிற போது பேச்சாளனுக்கும் ஏற்பட வேண்டும். அதான் அதை பின்பற்ற முறை. அற்புதமாக வரிசைப்படுத்தி அழகழகான நல்ல கவி. நான் என்னைக்கு தனியா இருந்தேன், நான் என்னோடு தான் இருக்கிறேன். ஒரு அழகா சொன்னா, நான் சாவை கண்டு பயப்பட போவதில்லை, ஏனென்றால் நான் அப்போது இருக்க போவதில்லை. நியாயமான வார்த்தை. அது வர்றப்ப இருக்க போறோமா? இல்லை. அதை நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப அவ்வளவு அழகா இருக்கு. அருமையான செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்புற்று மகளன்னு பேசுவதற்காக ஒரு அம்மா அவ்வளோ தூரம் பயணம் பண்ணி இன்னைக்கு 2-3 பஸ்ஸை தள்ளிட்டுலாம் வந்து சேர்ந்துருக்கு. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பேராசிரியை ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இன்புற்று மகளைத்தான் என்று பேசியிருக்கிறார்கள். அவங்க